தமிழக ரசிகர்களின் இதயத்தை கொள்ளை கொண்ட பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி மண்ணுலகிலிருந்து மறைந்தாலும் கலை உலகில் அழிக்க முடியாத தடத்தை பதித்துள்ளார். கொஞ்சம் மொழி பேசி தமிழ் சினிமா ரசிகர்களின் நெஞ்சங்களில் நிலையான இடம் பிடித்தவர் அபிநய சரஸ்வதி நடிகை சரோஜா தேவி. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 1938 பிறந்த இவர் 14 வயதிலிருந்தே சினிமாவில் நடிக்க வந்தார். 1955 வெளியான மகாகவி காளிதாஸ் என்ற கன்னட படத்தின் மூலம் வெள்ளித்திரைக்கு அறிமுகமானார். இதைத் தொடர்ந்து சிவாஜி கணேசன் நடித்த தங்கமலை ரகசியம் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் கால் பதித்தார் சரோஜா தேவி. அதன் பிறகு எம்ஜிஆருடன் அவர் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம்தான் பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. 1960-70களில் முன்னணி நடிகையாக வலம் வந்த சரோஜா தேவி எம்ஜிஆருடன் 26 படங்களிலும் சிவாஜி கணேசன் உடன் 22 படங்களிலும் நடித்துள்ளார். ஜெமினி கணேசன், எஸ். ராஜேந்திரன், முத்துராமன், ஏவிஎம் ராஜன், ரவிச்சந்திரன் ஆகிய பிரபல நடிகர்களுடன் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அன்பே வா, எங்க வீட்டு பிள்ளை, புதிய பறவை, பாகப்பிரிவினை உட்பட ஏராளமான வெற்றி படங்களில் நடித்த சரோஜா தேவியை ரசிகர்கள் கன்னடத்து பைங்கிளி என கொண்டாடினர். நடை, உடை, பாவனை, சிகை அலங்காரம் மற்றும் நடிப்பில் புதுமை, தனித்துவத்தை வெளிப்படுத்திய கலையுலக ராணி சரோஜா தேவியை கௌரவிக்கும் வகையில் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், தமிழ்நாடு அரசின் சினிமா விருது, கலைமாமணி விருதுகள் வழங்கப்பட்டன. 1/4 நூற்றாண்டுக்கும் மேல் தமிழ் திரையுலகில் முதன்மை நாயகியாக கோலோச்சிய சரோஜா தேவி அடுத்த தலைமுறை நாயகர்களான விஜயகாந்த், அர்ஜுன் ஆகியோருடனும் அதற்கும் அடுத்த தலைமுறை நாயகர்களான விஜய், சூர்யா ஆகியோருடனும் நடித்துள்ளார். நீண்ட நெடிய கலை பயணத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட அனைத்து மொழிகளிலும் நடித்து தனது திறமையால் அனைவரையும் கவர்ந்து சினிமா ரசிகர்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்த கன்னடத்து பைங்கிளி அபிநய சரஸ்வதியான சரோஜா தேவி தற்போது மீளா துயில் கொண்டார். சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.